ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026 ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்பெசிஃபிக்லி ஐடி ஜாப் ட்ரை பண்ணீங்க, நார்மலாக ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ரெஸ்யூம் நான் ரெடி பண்ணணும், பட் எப்படி ரெடி பண்ணுறது? ஏஐ டூல்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு, ஏடிஎஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹெச்ஆர்ஸ்லாம் இப்போ என்ன மாதிரி பார்க்குறாங்க, எந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எதில் வந்து ஃப்ரீயாக பண்ணலாம், இந்த மாதிரியான பல கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இந்த 2026 எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி இந்த 2026 எப்படி ஒரு பெஸ்ட்டான ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், ஸோ ஏஐலாம் வச்சு எப்படிலாம் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் அதெல்லாம் கிராக் பண்ணுறதுக்கு எப்படி பெஸ்ட்டாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ், ஸோ இந்த 2026 நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஏஐ வச்சு நிறைய ஏடிஎஸ் டூல்ஸ் வந்துருச்சு. ஏஐ வச்சு ஃபில்ட்ரேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹெச்ஆர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைமரி திங்கே உங்கள் ரெஸ்யூம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் ஏஐ பேஸ் பண்ண விஷயங்களை வச்சு ஃபில்ட்ரேஷன் பண்ணுறப்பையும் அதுக்குமே ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ப்ரைமரியாக 2 திங்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு திங்கே பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் தான். ஸோ கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் மீன்ஸ் லைக் ஏஐட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, ஏடிஎஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்களா, இந்த ரோலுக்கு தான் நம்ம ஹையர் பண்ண போகிறோம், இந்த ஸ்கில் செட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி கீவேர்ட்ஸையும் ரோலோட டைட்டில்ஸையும் மட்டும் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஜாவா டெவலப்பர்னா ஜாவா டெவலப்பர், அவருக்கு ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்நெட், மைக்ரோ சர்வீசஸ் இந்த 4 தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏடிஎஸ்ட்டை இந்த 5 வேர்டையும் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த வேர்டெலாம் யாரோட ரெஸ்யூம்லாம் பக்காவாக மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. அப்போ டைட்டிங்கில் காலத்தில் ஜாவா டெவலப்பர்னு கொடுத்துறாங்கன்னா ஏடிஎஸ் வந்து இப்போ ஒரு 1000 ரெஸ்யூம் வந்துருக்குன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணும், யாரோட ரெஸ்யூம்லாம் டைட்டில் ஜாவா டெவலப்பர் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெஸ்யூமை வந்து அதை செலக்ட் பண்ணும். அதே மாதிரி கீவேர்ட்ஸ், ஸோ அவங்க கொடுத்துருக்க 4 கீவேர்டும் யாரோட ரெஸ்யூமில் அதிகம் மேட்ச் ஆகுதுன்னு ஏஐ பார்க்கும். ஸோ அதில் எல்லாத்தையும் வச்சு தான் ஓகே இந்த ரெஸ்யூம் தான் பக்கவாக மேட்ச் ஆகும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். அது வந்து ரேங்க் பேசிஸில் மாற்றிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரெஸ்யூம் கொடுக்குறோம்னா 1000 ரெஸ்யூமில் எந்த ரெஸ்யூம் வந்து ரொம்ப டாப்பாக மேட்ச் இருக்கும் அது ஃபஸ்ட் ஆகும். அடுத்தடுத்த வயசில் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற ப்ரொஃபைல் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஹெச்ஆர் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு இருக்க 10, 20, 30 ப்ரொஃபைலை பார்க்குறப்பவே ஏதோ அவங்க தேவையான அந்த ஒரு பர்சனை ஹையர் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் டாப் 10 வரணும். எவ்வளோ பேர்த்தோட ப்ரொஃபைல் கொடுத்தாலும் டாப் 10 வரணும்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் அந்த ரெஸ்யூம் ஏடிஎஸை கிராக் பண்ணுறதுக்கு மெயின்லி யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் கீவேர்ட்ஸ். லைக் உங்களுக்கு என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு ரோல் டைட்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் டாக்ஸ் என்ன தெரியுமோ அதை ப்ராப்பராக போகிறது இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் முக்கியமான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கீவேர்ட்ஸ் முக்கியம் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஃபார்மேட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன, பிரைமரி பேர் தான் நம்ம வச்சிருக்க ரெஸ்யூம் டெம்ப்ளேட். ஸோ ஃபார்மேட்டிங் இஸ் நத்திங் பட் லைக் வந்து இப்போது ரெஸ்யூமில் வந்து இப்போ கேன்வலே எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஃபார்மேட்ஸ் இருக்குது. இப்போ எல்லா ஃபார்மேட்டுமே ஏடிஎஸில் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஃபார்மேட்டுமே ஏஐயால் ரீட் பண்ணி ஸ்கேன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இதில் கேன்வால எக்கச்சக்கம் நியூ ஃபாண்ட்ஸு புது ஸ்டைலில் வரும். அந்த மாதிரி ஸ்டைலான வேர்டு யூஸ் பண்ணுறப்போ ஏடிஎஸ்ஆலேயோ ஏஐனாலேயோ புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ரொம்ப டாக்குமெண்ட் ஃபார்ம்ட்டுன்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃபாண்ட் உங்கள் ரெஸ்யூமில் யூஸ் பண்ணுறது முக்கியம். அதே மாதிரி ரெஸ்யூமோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே மினிமம் 11க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே ஃபாண்ட் சைஸில் வந்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸ் வேண்டாம். அதே மாதிரி எலமெண்ட்ஸ் எதையுமே ஆட் பண்ணாதீங்க. லைக் இங்கே போய் நிறைய பேர் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி டாட்ஸுக்கு போல் வேறு ஏதாச்சும் சின்ன எலமெண்ட்ஸ் வைப்பீங்க. அதே மாதிரி மெயின்லி இன்டூ இந்த மாதிரி நார்மலாக புல்லட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. இங்கே புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏற்றி புல்லட் பாயிண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபேன்சியாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டைலாக நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டைல் எதுவுமே வந்து யூஸே பண்ணாதீங்க. ஸோ ஏடிஎஸ் வந்து அதை ரீடும் பண்ணாது, ஏஐயால் அதை அனலைஸும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் சிம்பிளாக உங்கள் ரெஸ்யூமை வேர்டில் ரெடி பண்ணுற மாதிரி வச்சுக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து ரொம்ப அட்வான்ஸாக நிறைய டூல் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஏஐயாலையும் ஏடிஎஸ்ஆல ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஃபாண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 விஷயத்தை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே அட்லீஸ்ட் உங்கள் ரெஸ்யூமில் என்ன இருக்கோ அதை வந்து ஏடிஎஸ்ஆல ஏஐயால புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் பண்ணுற தப்பே ஸ்கில்ஸ் அதிகமாக இருந்தும் ஏஐயாலையும் ஏடிஎஸ்ஆலையும் புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரியான வேலை ரெடி பண்ணுறதுனால தான் ஸ்கில் இருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுற மூலிமா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து ஈஸியாக ஏஐயால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு இதை கன்சிடர் பண்ணுங்கள். செகண்ட் திங் உங்களோட கண்டென்ட் ஃப்ளோ வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும். உங்களோட இந்த 2026 உங்களோட ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் மோர் தென் காலேஜ் டிகிரி தாண்டி உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, என்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஸ்கில்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுங்க. மோர் தென் டிகிரி தாண்டி என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. அது எல்லாமே அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக செக்ரிகேட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரெஸ்யூமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மரி. ஸோ சம்மரியிலே பிரைமரி இன்ட்டு நம்ம என்ன மாதிரியான ப்ரொஃபைலுங்கிறத 2 to 3 லைனில் கொடுத்துருக்கோம். தென் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் உங்கள் ப்ரொஃபைல் சம்மரி இது எல்லாமே தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எங்கே பண்ணியிருக்கீங்க, அந்த அச்சீவ்மெண்ட்ஸில் ஆச்சு இந்த ரோல் பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்களா. ஸோ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பிரைமரியாக பார்ப்பாங்க.
ஸோ இந்த சம்மரி ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சம்மரியில் பார்த்தீங்கன்னா 4 விஷயம் ப்ரைமரியாக இருக்க மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மரியில் என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுங்கள். தென் அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைக் இப்போ என்ட்ரி லெவல் மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷர் அந்த மாதிரி என்ட்ரி லெவல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, தென் வந்து அதை பேஸ் பண்ண கீ டூல்ஸ் எல்லாம் கீ ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு, லைக் 3, 4, 5 திங்ஸ் வந்து மென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரினா ஒரு 2 to 3 லைன்ஸில் வர மாதிரியான ஒரு சம்மரியை ரெடி பண்ணிக்கங்க. பை யூசிங் ChatGPT நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்லையுமே ப்ராஜெக்ட் நேமு எந்த டைமில் பண்ணீங்க, செல்ஃப் பேஸ்டு மெயின் திங்கே ப்ராஜெக்ட்டுக்கு மேலே அதில் என்னென்ன டெக்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டுங்க. தென் ப்ராஜெக்ட்டை பற்றி ஒரு 3 லைன்ஸ் எழுதுனா போதும். மினிமம் 2 ப்ராஜெக்ட் ஆச்சு போட பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ண டாப் ப்ராஜெக்ட்டில் பெஸ்ட்டாக ஒர்த்தாக தெரியுற மாதிரி 2 ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன்ஸ்லாம் நிறைய பேர் இதுவே ஆஃப் பேஜுக்கு போடுவாங்க. அவ்வளோலாம் போடாமல் எஜுகேஷன் ஒன்லைன் இருந்தால் போதும். தென் சர்டிஃபிகேஷன்ஸில் என்னென்ன அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் லாஸ்ட் அந்த அச்சீவ்மெண்ட் இருக்க ஆப்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக அது உங்களோட ஏரியா மாதிரி. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வந்து நான் எங்கே போகிறேன்னா மேலேருந்து எல்லாமே ஃப்ரெஷருங்கிற மாதிரி காமிச்சிட்டு கீழே வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டுங்கிறத எடுத்துகிட்டு உங்களோட நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸாக போடலாம். இல்லை உங்கள்கிட்ட பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன உங்கள்கிட்ட இருக்க சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு மாற்றிட்டு உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸாக போடலாம். ஸோ இந்த கீழே இருக்க ஸ்பேஸில் நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்யூமை வந்து செப்பரேட்டாக செக்மெண்ட் பண்ணி கொடுக்குறப்போ ஹெச்ஆருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ATS மாதிரியான டூல்ஸ்க்குள்ளே போகிறப்போ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஹெச்ஆருக்கு வந்து ரொம்ப டைம் இருக்காது, எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பார்க்கவும். ஸோ உங்களோட மெயின் தாட்டை ரெஸ்யூமை வச்சு உங்களுக்கு எவ்வளோ புரியுதுங்கிறது மேட்டர் இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆருக்கு எந்த அளவுக்கு புரியுது, அவங்க எவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் ரெஸ்யூமில் இருந்து அந்த ரோலுக்கு நீங்கள் மேட்ச் ஆவீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்கிறத வைக்கும். அதனால தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்யூமே ஹெச்ஆர் பார்த்தோன்னே ஃபஸ்ட் எங்கே வைப்பாரு, என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ UX டிசைன், ஓகே UX டிசைன் தான் தேடுறோம், இவர் UX டிசைனில் தான் இருக்காரு. அதே மாதிரி சம்மர் எண்ட்லைன் பார்க்குறப்பே புரிஞ்சுப்பாங்க, ஒரு டிசைனர் போல் இந்த ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இதுதானா, ஓகே ஃபைன். அடுத்தது தான் செட் ஆச்சுன்னா ஓகே இன்னும் டெப்த்தாக அவர் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க கொஞ்சம் கீழே வருவாங்க. பை த வே ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங்காக போடுறீங்க. ப்ராஜெக்ட் தாண்டி மேபி லைட்டாக ஒரு சில பேர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காருன்னு அடிஷனலாக தேடுறப்போ கீழே சர்டிஃபிகேஷன் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ணியிருக்காரான்னு பார்க்குறப்போ கீழே அச்சீவ்மெண்ட்டோ இல்லை சாஃப்ட் ஸ்கில்ஸோ ஏதாச்சும் ஒன்று போடுறப்போ இன்னும் உங்களை பர்சனலைஸ்டாக காட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஹெச்ஆர்ஸ் பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ரெஸ்யூம் வந்து செக்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. தென் தேர்டு முக்கியமான விஷயம், இப்போ இந்த 2026க்காக உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்யூம் ஜென்ரிக்காக இருக்கிறது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக மாற்ற முடியுமோ டைலர்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரியே உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். லைக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சம்மரியில் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கீ ஸ்கில்ஸ்லேருந்து டெக் ஸ்கில்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அதுக்காக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட் ரெஸ்யூம் வச்சுங்க. இப்போ இது காமனாக இருக்குன்னா காமனாக வச்சுக்கோங்க. ஒரு டெம்ப்ளேட்டில் டக்குன்னு மாற்றி அப்ளை பண்ணுங்கள். ChatGPTல போயிட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே எடுத்து போட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தகுந்த மாதிரி ப்ரொஃபைல் சம்மரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மெயினாக சேஞ்ச் பண்ண பாருங்கள். மெயின் திங் அவங்க கேட்குற அந்த டெக் ஸ்டாக்ஸ் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கணும், அந்த டூல்ஸ் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கணும். அது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாவே மோர் தென் எனஃப் தான். ஸோ அந்த மாதிரி மாற்ற பாருங்கள். அடுத்தது நிறைய பேர் பண்ணுற தப்பு, ரெஸ்யூமில் வந்து ஒரு கிளியரான ரோல் பேசிஸில் போடாமல் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் போட்டு எனக்கு வந்து ஜாவாவும் தெரியும், பைத்தன் தெரியும்னு ஒரு ஜென்ரலான காலேஜில் படித்த எல்லா விஷயத்தையும் போகிறனால நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் ரெஸ்யூம் எதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கிற ஒரு கன்ஃபியூஷனே வந்துடும். அதனால் ப்ரைமரியாக இப்போ உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்கன்னா எந்த ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதோட டெக்ஸ்டாக்ஸ் மட்டும் போடுங்க. நிறைய டெக்ஸ்டாக்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா பை த வே ஹெச்ஆர் உங்களுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு விட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு மேலே போகிற இந்த கீவேர்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். இதுதான் உங்கள் ரெஸ்யூமை ரொம்ப டைலர் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு அதை எப்படி பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் நௌக்கரியே போய் எந்த ஒரு ஓப்பனிங் ஓப்பன் பண்ணாலும் சரி, அந்த ஓப்பன் பண்ணால் கீழேயே உங்களுக்கு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துருப்பாங்க. லைக் அவங்க என்ன மாதிரி ஒரு பர்சனை ஹையர் பண்ணுறாங்கன்னு இந்த விஷயத்த மெயினாக பாருங்கள். அதோட சேர்த்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. லைக் எந்தெந்த மாதிரியான டெக்ஸ்டாக்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு. ஸோ இந்த 2 விஷயத்த மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சு உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்கள். பை த வே அப்படி ரெடி பண்ணுறப்போ உங்கள் ரெஸ்யூம் கஸ்டமைஸ்டாக அந்த ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆகும். ஸோ அந்த ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் ATSலையும் ஏக்கும் ட்ரைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விஷயங்களை வச்சா ரெஸ்யூம்ஸை உள்ள மூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரெஸ்யூம் வந்து டாப்பில் மேட்ச் ஆகிற மாதிரி. பை த வே நீங்கள் அதை போட்டே அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் ரெஸ்யூம் பில்டிங்கில் ப்ரைமரியாக பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் நான் சஜஸ்ட் பண்ண டெம்ப்ளேட். நான் கீழேயும் கொடுத்துருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் ஜஸ்ட்டாக இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டாக கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மேக் அ காப்பின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இதே டெம்ப்ளேட் தரும். இதே டெம்ப்ளேட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டாக இதை டபுள் டேப் பண்ணால் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நேம்னா நவீன் போட்டு
கீவேர்டு. லைக் என்ன ரோல் நீங்கள் மாற்றணுமோ திருப்பிங்க டபுள் டேப். இப்போ நான் ஜாவா டெவலப்பர்னா ஜாவா டெவலப்பர். ஸோ எதையும் நீங்கள் மாற்றவில்லை, ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணி எந்த இடத்துல உங்களோட இன்ஃபர்மேஷனை மட்டும் மாற்றணுமோ, சம்மரினா சம்மரி மட்டும் டபுள் டேப் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்லையுமே அந்தந்த இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ ஸ்பெசிஃபிக்காக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 2026 செகண்ட் திங் ஜென்ரிக்காக கொடுக்காம ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க. தேர்ட் திங் உங்களுக்கு புரியுறது முக்கியம் இல்லை, ஹெச்ஆருக்கு புரியணும். ஸோ அதனால் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கான ஸ்கில் செட் என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. நிறைய விஷயங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிரைமரி இன்டூ ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை போடுங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லையுமே கூட நார்மலாக சென்டென்ஸ் எழுதாமல் இவ்வளோ % growth எடுத்துகிட்டு வந்தோம், இல்லை இவ்வளோ % இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், அது மாதிரி % யூஸ் பண்ணி growth. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ண பாருங்கள். அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி லிங்க் லைக் GitHub, உங்களோட போர்ட்ஃபோலியோ, ப்ராஜெக்ட் லிங்க் எதுவும் வந்தாலும் நிறைய ஆட் பண்ணுங்கள். ஒன் பேஜில் மட்டும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க பாருங்கள். மல்டிபிள் பேஜஸ் வேண்டாம். ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுங்க நெசசரி கிடையாது. ஃபோட்டோ எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். கேன்வாவை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் கேன்வாவை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத ஃபாண்ட்ஸ், ரொம்ப எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்டைலாக பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா ATS ஃப்ரெண்ட்லியாகவும் ஏலையும் ஈஸியாக இருக்காது. பை த வே சுத்த ஒஸ்ட்டு. இது எல்லாத்தோட கம்ப்ளீட் ஃபைனல் மெயின் திங், எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பெய்டு டூலில் பண்ணிட்டு ஓகே இப்போ டவுன்லோடு பண்ண முடியல, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க. உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்க முடிஞ்சு PDF வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இமேஜ் ஃபார்மேட் ATSலையும் சரி AI டூல்ஸ்லையும் சரி எதுலையுமே ரெடி ஆகாது. எப்போவுமே PDF ஆர் வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண முடிஞ்சால் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரியான செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா தான் அதை ரீட் பண்ணுற ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை மெயினாக பார்த்துக்குங்க. ஸோ அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எங்களோட மை கரியர் பூஸ்டர். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலான ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு இன்னும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க கிரௌடான மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க அதையும் தாண்டி ஹெச்ஆருக்கு உங்கள் ரெஸ்யூமை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால எங்களோட மை கரியர் பூஸ்டர் மூலமா உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் வித் HR அசிஸ்டன்டோட ப்ரொவைட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மை கரியர் பூஸ்டர் நாங்களே HRலாம் சேர்ந்து பர்சனலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதில் என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் HR அசிஸ்டன்ட் பல விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும். இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது, வர வச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் மை கரியர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி லேண்டிங் பேஜ் இருக்கும். போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் யூடியூப் வீடியோ வரும், அதில் டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் லேண்டிங் பேஜ் செக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்படி இல்லாமல் வெப்சைட்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே நேம், நம்பர், மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்க, நானே உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். ஸோ இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக மை கரியர் பூஸ்டர் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஹோப் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தாண்டி ரெஸ்யூம் மட்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் சொன்னால் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ரெஸ்யூம் பில் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.